இது மட்டும் இல்லாமல் பள்ளி சாளரம் என்கின்ற ஒரு வெப் போர்ட்டல் உருவாக்கணும். அது என்ன சாளரம் என்று சொன்னால், இந்த அலுமினஸாக இருக்கக்கூடியவங்க எல்லாம் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவங்க, இது இப்படி இந்த சிஸ்டமே எனக்கு தெரியாதுங்க, பட் ஐ நீட் டு டூ சம்திங், ஐ நீட் டு கான்ட்ரிபியூட் அப்படின்னு சொல்கிறவங்கள ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். யாரெல்லாம் நான் படித்து இந்த ஸ்கூலால் தான் இன்றைக்கி பெரிய இடத்துல நான் இருக்கிறேன், இந்த ஸ்கூலால் தான் இந்த கண்ட்ரியில் நான் வேலை பார்க்குறேன்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ, யாரெல்லாம் அந்த ஸ்கூலை நினைவு கூர்ந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண ஆசைப்படுறீங்களோ, அந்த ஸ்கூலுக்கு ஏதாச்சும் நான் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களையும் நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம். நாங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் 8.5 லட்சம் பேர் நீங்கள் அலுமினியை நாங்கள் சேர்த்துருக்கிறோம் என்று சொல்லும்பொழுது அது எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் எப்படி செய்ய முடியுது? பிகாஸ் ஒரு இன்டென்ஷன் இருக்கணும்ல, ஒரு பொலிட்டீஷியனுக்கு, ஒரு அரசாங்கத்தின் ஒரு இன்டென்ஷன் இருக்கணும்ல. அப்படிப்பட்ட இன்டென்ஷன் எங்களுக்கு யாருக்கு தருகிறார் என்று சொன்னால், என்னுடைய தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய என்னுடைய அரசியல் ஆசான் மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அவர் ஆசைப்பட இதை நாங்கள் செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த விதத்தில் இன்றைக்கி நல்ல உள்ளங்கள் நீங்கள்லாம் வந்திருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே ரொம்ப பெருமையாக இருக்கின்றது. எங்களுக்கான ஒரு MOU கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முருகானந்தம் சொன்ன மாதிரி 1000 ஸ்கூலில் ஹைஜீன் சார்ந்து 1000 ஸ்கூலில் நாங்கள் தத்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். முதல்ல அதுக்கு இட்ஸ் கிரேட் சல்யூட் ஃபார் த ரோட்டரி.